இந்த ஈரோட்டு மண்ணுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியார் அவர்களை தந்த மண் இந்த ஈரோட்டு மண். அது மட்டும் இல்ல, முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாருடைய ஈரோட்டு குழுக்களத்தில் தங்கிதான் தன்னுடைய கொள்கை பாடத்தை கத்துக்கிட்டார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஈரோட்டுக்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். சரியா ஒரு மாதத்திற்கு முன்பு கோயம்புத்தூர்ல மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பை ஒரு மாநாடு போல நாம் நடத்தி காட்டணும். அந்த நிர்வாகிகள் சந்திப்புடைய வெற்றிக்கு இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் உழைச்சிங்க. நீங்க அத்தனை பேரும் அந்த கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. அதற்கு இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா நடத்தி காட்டின உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மீண்டும் மறுபடியும் நாம் எல்லாம் இங்க சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில், முக்கியமான ஒரு தருணத்தில் நாம சந்திக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நாம சந்திக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23 தேர்தல். இன்னும் சொல்ல போனா சரியா ஒரு மாத காலம் இருக்கு நம்ம கைகளில். இன்னும் ஒரு மாத காலம் இருக்கு. இந்த ஒரு மாத காலத்துல என்னென்ன பணிகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாம கலந்து ஆலோசனை செய்வதற்காகத்தான் இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அதற்காகத்தான் களத்துல இளைஞரணி அப்படிங்கிற அந்த முன்னெடுப்பை நாம துவங்க இருக்கின்றோம். சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது களத்தில் இளைஞரணின்னு ஒரு முன்னெடுப்பை தொடங்கி நாம அத்தனை பேரும், நீங்க அத்தனை பேரும் களத்துல உங்களுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்க. வாக்காளர்களை போய் சந்திச்சீங்க, பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்க. உங்களுடைய பிரச்சாரம் அந்த காரணத்தினால நம்ம 100% வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றோம். வர்ற சட்டமன்ற தேர்தலையும் அதே 100% வெற்றியை நாம நிச்சயம் பெற வேண்டும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதற்காக நான் இங்க வருகை தந்திருக்கிறேன். காலையில் கோயம்புத்தூர் மாவட்டங்கள், கழக மாவட்டம், மாநகரம், நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள்லாம் சந்திச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன். காலையில் நிர்வாகிகளை சந்திக்கும் போது மிகுந்த எழுச்சியாக இருந்தது. அவங்களுடைய வரவேற்பு, உற்சாகமான எழுச்சி இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ ஈரோடு, நாமக்கல் நிர்வாகிகளை உங்கெல்லாம் சந்திக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி அப்படியே இரட்டிப்பாகுது. உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது வெற்றி 90% உறுதி செய்யப்பட்டு விடுது. ஆனா அந்த 10% வெற்றியை நாம உறுதி செய்யணும். அதை விட்டுறக்கூடாது. அதை நிச்சயம் செய்வீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேர்தல் பணியா இருக்கட்டும், இளைஞரணி பணியாக இருக்கட்டும், மக்கள் பணியா இருக்கட்டும், கழக பணியா இருக்கட்டும், எப்படி நாம உழைக்கணும் அப்படின்னு நாம யாரையும் போய் உதாரணத்திற்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கெல்லாம் ஒரே ரோல் மாடல் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். இன்னைக்கும் இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் தினமும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்னா நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். அவர் தான் நம்ம இளைஞரணிக்கே ரோல் மாடல். எனவே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள், உங்களுடைய உழைப்பை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நம்புறேன். உங்களுடைய அர்ப்பணிப்பை நான் மதிக்கிறேன், தலை வணங்குகிறேன். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றாகணும். அதை நீங்க உறுதி செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது, மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி இருக்கணும். ஒரு நாட்டை பாதுகாக்கிற ஒரு ராணுவ வீரனுக்கு எவ்வளவு பெருமை இருக்குமோ, அதே மாதிரி தமிழ்நாட்டை காக்கக்கூடிய ராணுவ வீரர்களா நம்முடைய இளைஞரணி படை இன்னைக்கும் திகழ்ந்துட்டு இருக்கு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கழகத்துடைய ராணுவ படை நீங்க. இந்த கருப்பு சிவப்பு இளைஞரணி படை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கொம்பனும் கால் எடுத்து வைக்க முடியாது. எந்த பாசிச சக்திகளும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் படைய தேர்தல்ங்கிற ஒரு ஜனநாயக போர்ல நாம ஈடுபட போறோம்.
அதற்கு நாம எல்லாம் தயாராகின்ற ஒரு பாசறை கூட்டம் தான் இன்னைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த தைரியத்தில் மக்களை சந்திக்க போறோம்? 5 வருஷம் ஆட்சி பொறுப்பேற்று 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு, நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்கிற அந்த தைரியத்துல மக்களை சந்திக்க போறோம். ஒரு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். ஆட்சி பொறுப்பேற்றவுடனே தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயண திட்டம். இன்னைக்கு 920 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்துல வந்து படிக்கணும், அரசு பள்ளிகளில் படிக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க அந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. அன்பு கரங்கள்னு ஒரு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. பெற்றோர்களை இழந்த குழந்தைங்க படிப்பு செலவுக்கு மாதம் 2000 ரூபாய் தர நம்முடைய அரசு கொடுத்துட்டு இருக்கு. அன்பு கரங்கள் ஒரு திட்டம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரி போய் படிக்க போனாலும் கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இப்ப சமீபத்தில் அறிவிச்சு ஒரே மாசத்தில் தலைவர் கொடுத்துட்டாரு. 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 300 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,32,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார் கடந்த 3 வருஷங்களா. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு மகளிர்கிட்ட. தேர்தலுக்கு முன்பு எப்படியாவது நிப்பாட்டணும். சில மாநிலங்கள் நிப்பாட்டி இருக்கிறாங்க நீதிமன்றத்திற்கு போய். அப்படின்னு சங்கை கூட்டம் முயற்சி எடுத்தது. நம்முடைய தலைவர் உடனே சொல்லிட்டாரு, இல்ல நிப்பாட்ட முயற்சிக்கிறியா, 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டியா, இதோ நான் கொடுக்குற 5000 ரூபாய் கொடுத்துருக்கு, நிப்பாட்டு பார்க்கலான்னு இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் தலைவர் அவர்கள். 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதியா 2000, 5000 ரூபாய். 1,32,00,000 மகளிர், 1,32,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கு நம்முடைய அரசு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வாக்குறுதியும் தலைவர் கொடுத்திருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து மீண்டும் ஆட்சி அமைஞ்சோடனே 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேங்கிற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்ல, தாயுமானவர் ஒரு திட்டம். வயசானவங்க, முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வெயில்ல வந்து ரேஷன் கடையில் கியூல நிக்க தேவையில்லை. அவங்களுடைய வீடு தேடி ரேஷன் பொருட்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். எவ்வளவு பேர் தெரியுமா பயனாளிகள்? 28 லட்சம் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க. இப்படி குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் அனைத்து வயதினருக்குமான ஒரு அரசாங்கமாக நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கு. உதாரணத்திற்கு இங்க ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள் மட்டும் எத்தனையோ திட்டங்கள். ஈரோட்டில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்கு. சித்தோடு ஈரோடு இடையே 4 வழிச்சாலை. மொடக்குறிச்சியில 362 கோடி ரூபாய், சென்னிமலையில 440 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம். 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேட்டுப்பாளையம், கோபி, சத்தி, ஈரோடு சாலையை 4-வே லேனா மாத்தி இருக்கிறோம், 4 வழிச்சாலையாக மேம்படுத்தி இருக்கிறோம். 86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பவானி நகருக்கு புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரோட்டில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு தோழி விடுதி, ஹாஸ்டல். மொடக்குறிச்சியில மினி ஸ்டேடியம். 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதி. இப்படி பல்வேறு பணிகளை நாம முடிச்சு கொடுத்திருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் 1100 கிராமப்புற குடியிருப்புகள்ல 800 கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்டம். நாமக்கலுக்கு புதிய பஸ் ஸ்டாண்டு. 425 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்லியக்கரை, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு சாலை 4 வழி சாலையாக உயர்த்தப்பட்டிருக்கு. 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மோகனூர், நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம் இடையே 2 வழிச்சாலை போடப்பட்டிருக்கு. நாடு விடுதலை பெற்ற பிறகு முதல் முறையாக போதமலை மலை கிராமங்களுக்கு ரூபாய் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கிறோம். 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராசிபுரத்தில் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு.
எப்படி நாமக்கலுக்கும் ஈரோடுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு நம்முடைய அரசு. எப்படி நம்முடைய மாநிலம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்து பார்த்து செஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவில் க்ரோயிங் ஸ்டேட்ல பர்சன்டேஜ் வைஸ் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. 11.19%, டபுள் டிஜிட் growth. நம்முடைய மாநிலம் அந்த இடத்தை பிடிச்சிருக்கு, நம்பர் 1 ஸ்டேட் அப்படிங்கிற இடத்தை பிடிச்சிருக்கு. இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சா, கைட் பண்ணுச்சா, ஹெல்ப் பண்ணுச்சா? எதுவுமே கிடையாது. ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா? கிடையாது. நம்ம கேட்கிற நிதியை கொடுத்தாங்களா? கிடையாது. நிதி உரிமையை பறிக்கிறாங்க, கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து வசூல் பண்ண வரி பணத்திலிருந்து நிதியை எந்த நிதியும் கொடுக்கறது இல்லை. கல்வி நிதி கொடுக்க வேண்டிய 3200 கோடி ரூபாய் கொடுக்க முடியாதுட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்போம்ட்டாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கு? மீண்டும் எப்படியாவது சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிற முயற்சி. மெட்ரோ திட்டத்துக்கு நிதி கேட்டா அதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி வரி பகிர்வு அதையும் கொடுக்கறது கிடையாது. எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறதுனா கூட பரவாயில்ல, கெடுதல் செய்யாமலாவது இருக்கலாம். கல்வி உரிமையை பறிக்கிறாங்க. இன்னைக்கு பாசிச பாஜகவை துணிச்சலா எழுத்து வைக்கக்கூடிய ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு முதலமைச்சர், ஒரு தலைவர் தான் இந்தியாவிலே நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நம்பர் 1 முதலமைச்சர். இன்னைக்கு 4 அடிமைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு சங்கி கூட்டம் முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. மோடியும் அமித்ஷாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம உறுதியா ஒன்று சொல்லுவோம், பாசிச சக்திகளுடைய விளையாட்டுகள், அரசியல் விளையாட்டுகள்லாம் வடநாட்டில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், தமிழ்நாட்டுக்குள்ள நிச்சயம் எடுபடாது. இளைஞரணி விடாது, திமுக இளைஞரணி நிச்சயம் விட மாட்டோம். நம்முடைய தலைவர் அவர்கள் அதனால தெளிவா ஒரு முடிவு சொல்லுவார். நடைபெறுகின்ற இப்போ வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்குமான ஒரு சட்டமன்ற தேர்தல். 10 தோல்வி பழனிசாமி, இந்த முறை படுதோல்வி பழனிசாமியாக ஆக போது தமிழ்நாடு. இந்த முறையும் அமித்ஷாவையும் மோடி கூட்டணியையும் அடிமை கூட்டத்தையும் நம்முடைய திமுக அணி நிச்சயம் வென்று காட்டும். அரசியல்ல முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை திரு எடப்பாடி பழனிசாமி ரூபத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். எப்பவுமே ஒரு ஒரிஜினல் பிராண்டோட ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்டை மார்க்கெட்டில் சில பேர் உற்பத்தி செஞ்சு இறக்குவாங்க. அதை எல்லாரும் அசம்பிள்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் சைனா மேக் அப்படின்வாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அசம்பிள்டு பீஸா சைனா மேக் மாதிரி டெல்லி மேக்கா இன்னைக்கு அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு. அந்த கூட்டணிக்கு கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. எந்த நிமிஷம் வேணாலும் ஃபியூஸை பிடுங்கிடலாம், எந்த நிமிஷம் வேணாலும் ஒர்க் ஆகாம போயிடும். தேர்தல் முடிஞ்ச உடனே நிச்சயம் ஒர்க் ஆகாம போயிடும். ஆனா நம்முடைய கூட்டணி அப்படி கிடையாது. நம்முடைய கூட்டணி அமைஞ்ச பிறகு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைஞ்ச பிறகு சந்திச்ச அனைத்து தேர்தலையும் நாம வெற்றி பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய கூட்டணி மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக நேரா வர்றதை தவிர பி டீம், பாஜக பி டீம், சி டீம், டி டீம் வரைக்கும் இறங்கிட்டாங்க. நீங்க எத்தனை டீம் வந்தாலும் தமிழ்நாட்டில் சாம்பியன் எங்களுடைய தலைவர் தான், திமுக மட்டும்தான். அதை ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் செஞ்சு காட்டுவோம். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள், உங்ககிட்ட நான் கேட்பதெல்லாம், முதல்ல உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய ஃபேமிலி, அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. உங்களுடைய பெற்றோர், உங்க கூட பிறந்தவங்க, தம்பி தங்கை, உங்களுடைய மனைவி, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்குகளும் மொத்தமா உதயசூரியன் சின்னத்துக்கு தான் வரணும். சிந்தாம சிதறாம வரணும். அதை நீங்க உறுதி செய்யணும். நாம தெருவெல்லாம் போய் வாக்கு கேட்கிறோம், நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் கேட்கணும், அது மறந்துடக்கூடாது.
சொல்லிடுவாங்க, நீ எல்லா இடத்துலையும் கேட்ட என்ன கேட்கலையே அப்படின்ட்டுருவாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்கள் நண்பர்களுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், அவங்க கிட்டையும் உங்க பிரச்சாரத்தை போய் சொல்லுங்க. கழக ஆட்சியில் நம்ம இந்த 5 வருஷம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை ஒவ்வொரு, இப்போ நான் சொன்னேன் 5 திட்டம் சொன்னேன், அந்த திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. மாற்றுக் கட்சியினர் கூட இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நம்முடைய வரலாறும் இயக்கத்துடைய சாதனைகள் வரலாறு இதெல்லாம் தெரியாம மாற்றுக் கட்சியில போய் சேர்ந்திருப்பாங்க. அவங்க கிட்டையும் நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஒரு கொள்கையற்ற ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு, பேசக்கூட தெரியல, வெறும் சத்தம் தான். அவங்க கிட்ட பேசுங்க, கழகத்துடைய வரலாற்றை சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு திமுக என்னென்ன செஞ்சிருக்குங்கிறத சொல்லுங்க. கொள்கை இல்லாத கூட்டத்தையும் கொள்கைப்படுத்த முயற்சி செய்வோம். நமக்கு எதிராக பரப்பப்படுகின்ற பொய் செய்திகளை, ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு விளக்குங்க, உண்மையை எடுத்து பேசுங்க. முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, அதை எப்படி இந்த 5 வருஷத்துல நம்முடைய தலைவர் சரி செஞ்சிருக்கிறாங்கிறத நம்பர்ஸோட, டேட்டா பேஸோட, உண்மையான ஆதாரத்தோட எடுத்து பேசுங்க. தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை புள்ளி விவரத்தோட எடுத்து சொல்லுங்க. வட்ட, கிளை, பாக இளைஞர் நிர்வாகிகள் பூத்தில் இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைஞ்சது 2 தடவையாவது நீங்க போய் வாக்கு கேட்டிருக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் நம்முடைய அணியினுடைய டார்கெட், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 18 வயசுல இருந்து 35 வயசு இருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய டார்கெட். அதை அச்சீவ் பண்ணி ஆகணும். எப்படி நான் உங்களை பல முறை சந்திக்கிறேனோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் வட்டம் மற்றும் பூத் அளவில் இருக்கக்கூடிய அந்த இளைஞரணி நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை நீங்க சந்திச்சு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களை பல பேர் BLA to BLC அப்படிங்கிற பொறுப்புகள்ல இருப்பீங்க. அந்த பொறுப்புகளை ரொம்ப கவனமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும். உங்க பூத்துல, உங்க தொகுதியில இளைஞரணியினுடைய நிர்வாகிகளுடைய ஒர்க் தனியா தெரியணும். களத்துல மட்டும் இல்ல, ரிசல்ட்லயும் நிச்சயம் தனியா தெரியணும், உங்களுடைய ஒர்க் தெரியணும். உங்க ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டுக்கொள்வது, மக்களோடு நேரடி தொடர்புல, நெருங்கிய தொடர்புல, டைரக்ட் டச்ல இருங்க. மக்களோட பேசுங்க. அவங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நீங்க பெற்றுட்டீங்கன்னா நிச்சயம் அவங்க உங்களை நம்புவாங்க. யாரும் அந்த நம்பிக்கையை கெடுக்க முடியாது. நான் ஏதோ இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மட்டும் மனசுல வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. மக்களுடைய நம்பிக்கையை நீங்க பெற்றுட்டீங்கன்னா அதை விட பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. உங்களோட ஃபியூச்சருக்கு அது யூஸ் ஆகும் நிச்சயமா. மக்கள்கிட்ட பேசும்போது அதே நேரத்தில் ரொம்ப கவனமா பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இன்னைக்கு எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக நிர்வாகிகள், அதுவும் இளைஞரணி நிர்வாகிகள் ஏதாவது தவறா பேசிட மாட்டாங்களா, தவறா நடந்துட மாட்டாங்களான்னு. அதனால ஜாக்கிரதையா பேசுங்க. சின்னதா ஏதாவது ஒரு தப்பு கிடைச்சதா கூட அது பெருசா ஊதிடுவாங்க. கண்கொத்தி பாம்பு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எதிரிகள், விரோதிகளும் துரோகிகளும். யாரோட பூத்துல யார் அதிக ஓட்டு வாங்க தரப்போறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் எந்த பூத்துங்கிறது இப்ப எங்களுக்கு தெரியும். நான் இந்த தெருவுக்கு பொறுப்பு, நான் இத்தனை வாக்குகளுக்கு நான் பொறுப்பு, இத்தனை குடும்பங்களுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு உங்களுக்குள்ள பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோட ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா மைக்ரோ லெவல்ல நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை நாம பெறலாம். உதாரணத்துக்கு ஒரு பூத்துல 1000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அந்த 1000 வாக்காளர்களையும் கிளை பாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திச்சிருக்கணும், நிச்சயம் சந்திச்சிருக்கணும். அதை நீங்க உறுதி செய்யணும். அவங்க சந்திக்க போகும்போது முடிஞ்சா நீங்களும் கூட போங்க, அதை உறுதி செய்யுங்க. இந்த பணிகள் எல்லாம் செய்யும் பொழுது மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் கழக செயலாளருடைய அனுமதியை பெற்றுட்டு ஆலோசனை பண்ணிட்டு இந்த பணிகளில் இறங்குங்க. நிச்சயம் மாவட்ட, ஒன்றிய, நகர பகுதி செயலாளர்கள் உங்களுக்கு
இளைஞரணி களத்தில் இளைஞர் பணிக்கு உங்களுக்கு கூட நிற்பாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு இன்னும் கரெக்டா 1 மாசம் தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க எத்தனை பேரை சந்திச்சு பேசுனீங்க அப்படிங்கிறத ஒரு மினிட் புக்கில் நோட் பண்ணுங்க. உங்களோட தேர்தல் பணிகளை எழுதி வைங்க, போட்டோ எடுத்து அதோட குறிப்பு சேர்த்து வச்சுக்கோங்க, மினிட் புக்கில் சேர்த்து வைங்க. நான் நிச்சயம் பிரச்சாரத்திற்கு இன்னும் ஒரு 10-15 நாட்கள்ல மீண்டும் இங்க வருவேன். ஈரோட்டுக்கு வருவேன், நாமக்கலுக்கு வருவேன். அப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய மினிட் புக்கையும் எடுத்து பார்ப்பேன். நீங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்கன்னு உங்ககிட்ட கேட்பேன். உங்களோட ஃபீட்பேக்கை நான் கேட்பேன். நீங்க எனக்கு சொல்லணும், நான் இவ்வளவு பேர் சந்திச்சிருக்கேன், இவ்வளவு வாக்குறுதியை நான் அஷூர் பண்ணிருக்கேங்கிற வாக்குறுதியை நீங்க கொடுக்கணும். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், யார் உண்மையா இளைஞரணியில் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், உங்க உழைப்புக்கான அங்கீகாரத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு நான் பொறுப்பு. நம்ம தலைவர், நீங்க நினைச்சிட்டு நான் எப்படி உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், அது மாதிரி நம்ம தலைவர் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்க உழைப்பை மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறதையும் தலைவர் டெய்லி நோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது இளைஞர் அணிக்கு வச்ச டெஸ்ட் எனக்கு மட்டும் வச்ச டெஸ்ட் கிடையாது, நம்ம 2 பேருக்கு சேர்த்து வச்ச டெஸ்ட், நம்ம டீமுக்கு வச்ச டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவோம், நிச்சயமா ஆயிடுவோம். ஆனா அது பத்தாது, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும். அதை பாஸ் பண்ணி அதை செஞ்சு காட்டுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திமுக காரனா பொதுவாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சிங்கிள் டீயை குடிச்சிட்டு ரொம்ப அசராக வேலை பார்க்குறான்பா, தேர்தல் வேலை வந்துட்டான்னு திமுக காரனை சொல்லுவாங்க. அதை நம்ம இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாற்றி சொல்லணும். திமுக இளைஞரணினா சிங்கிள் மெசேஜ் தலைமைகிட்டேருந்து வந்தால் போதும், அதை 234 தொகுதியிலையும் பூத்து வரைக்கும் கொண்டு சேர்க்கிறோம்னா திமுக இளைஞரணி அப்படிங்கிறத மாற்றி காட்டணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்கும் தலை குனியாதுங்கிறத நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். தலைவர் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. நான் உங்ககிட்ட சொல்வதில்ல, அடுத்த 30 மாசம் நம்ம கவனமா நம்முடைய பணிகளை செஞ்சோம்னா 200 234 தொகுதியும் நிச்சயம் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். அந்த வெற்றி ஈரோடு நாமக்கல் மாவட்டங்கள் இருந்து தொடங்கணும். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, அந்தியூர் மிக மிக முக்கியம். போன வாட்டி நாம வெற்றி வாய்ப்பை தவற விட்ட மொடக்குறிச்சி, பவானி, கோபிசெட்டிப்பாளையம், பவானி சாகர், பெருந்துறை ஆகிய தொகுதிகளிலிருந்து இந்த முறை நாம வெற்றியை பெற்று ஆக வேண்டும். அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து முக்கியமா சென்ற முறை நாம் மிஸ் பண்ண குமாரபாளையம், பரமத்தி வேலூர் தொகுதியிலிருந்து நாம் நிச்சயம் வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த வெற்றிக்கு இளைஞரணியினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமாக இருக்கணும். வெற்றினா சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாம் ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு அடுத்த 1 மாசத்துக்கு தேர்தல் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியணும். அது மட்டும்தான் நம்முடைய டார்கெட். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கையின் போது 234 தொகுதியிலும் திமுக லீடிங், நம்முடைய கூட்டணி லீடிங்கிற அந்த செய்தி வரணும். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற குரல் மீண்டும் ஒழிச்சு மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பேற்கணும். இதை மனசில் வச்சு அடுத்த 1 மாசம் உங்களோட பணிகளை நீங்க பகுத்துக்கோங்க. நம்மளை அழிக்க போறோம்னு ஏற்கனவே நிறைய பேர் சுத்துறாங்க, புதுசு புதுசா நிச்சயம் கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான். பேருங்க அண்ணா அவர்கள் 1940களிலே சொல்லிட்டு போயிட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? திமுக கழகத்தை அழிக்கணும்னு இன்னைக்கு எங்களுக்கு 4 அடிக்கு நீங்க குழி வெட்டுவீங்க, நீங்க குழியை வெட்டி முடிக்கிறதுக்குள்ள நாங்க 6 அடி வளர்ந்துருவோம். அப்புறம் பக்கத்துல 6 அடிக்கு எங்களுக்கு ஒரு குழி வெட்டுவீங்க, நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 12 அடி வளர்ந்துருப்போம். நீங்க எங்களுக்கு குழி வெட்ட வெட்ட நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம். திமுக காரனை யாராலும் குழி தோண்டி புதைக்க முடியாது.
யாராலையும் வீழ்த்த முடியாதுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்னைக்கே சொன்னார். அதை நாம இளைஞரணி களத்துல, தேர்தல் களத்தை நிரூபிச்சு காட்டணும். நம்ம எல்லாரையும் விட ஒருத்தர் இன்னைக்கு இளைஞரா ரொம்ப ஆக்டிவா களத்துல செயல்பட்டு இருக்கிறார். யாருக்காக வெற்றி பெறமோ இல்லையோ அந்த ஒருத்தருக்காக நாம வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அது வேற யாரும் இல்லை, நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அவர் இந்த 5 வருஷம் செஞ்ச உழைப்புக்கு, பட்ட கஷ்டத்துக்காகவாது இந்த உழைப்பை நம்ம கொடுத்து வெற்றி பெற்றாக வேண்டும்.